திருக்கோவிலூர் மகளிர் பள்ளியில் ரோட்டரி சங்கம் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை சார்பில் மாணவிகளுக்கு கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியில் உள்ள அங்கவை சங்கவை மகளிர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம், கோவை சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் கண் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள் பரிசோதிக்கப்பட்டு கண் கண்ணாடி ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வினோபா முன்னிலையில் வழங்கப்பட்டது. ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் SS வாசன், பள்ளி தலைமை ஆசிரியர், கோவை சங்கரா கண் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் செந்தில், ரோட்டரி சங்க செயலாளர் கோத்தம்சன், பொருளாளர் சவுந்தரராஜன், உறுப்பினர்கள் சந்திரசேகர், ராதாகிருஷ்ணன், வசந்த் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மின்னல் சித்தாமூர் ஊராட்சியில் சிறந்த குடிநீர் மேலாண்மை உருவாக்கிய காரணத்திற்காக சிறந்த ஊராட்சி தலைவராக தேர்வு செய்து டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கேடயம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் மின்னல் சித்தாமூர் ஊராட்சி சிறப்பான மக்கள் பணி செய்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் தேர்வு செய்து மின்னல் சித்தாமூர் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் பாலாஜி அவர்களுக்கு டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடியரசு தின நிகழ்ச்சிகளை கண்டு களித்து முப்படைகளின் அணிவகுப்பு உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டு அதைத் தொடர்ந்து மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சர் CR பாட்டீல் மற்றும் இணை அமைச்சர் ஆகியோர்களின் கரங்களால் மின்னல் சித்தாமூர் ஊராட்சியில் சிறந்த குடிநீர் மேலாண்மை உருவாக்கிய காரணத்திற்காக சிறந்த ஊராட்சி தலைவராக தேர்வு செய்து அவர்கள் கரங்களால் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்விற்கு மின்னல் சித்தாமூர் ஊராட்சியும் ஊராட்சி மன்ற தலைவரையும் பரிந்துரை செய்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், மாவட்ட துணை செயலாளர் கோகுலக்கண்ணன், ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன், ஒன்றிய குழு உறுப்பினர் சிவக்குமார், பொன்மலர் மற்றும் ஊராட்சிக்கு துணையாக இருக்கும் துணை தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர், ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்டோருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாலாஜி நன்றி தெரிவித்துக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 36வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 36வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யான்ஷு நிகாம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இதில் விழுப்புரம் கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு அலகு ஸ்ரீகாந்த், தேசிய நெடுஞ்சாலை விழுப்புரம் கோட்ட பொறியாளர் ரவி, உதவி கோட்ட பொறியாளர் கவிதா, திண்டிவனம் DSP பிரகாஷ், திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன், போக்குவரத்து ஆய்வாளர் பார்த்திபன், மகளிர் காவல் ஆய்வாளர் கிருபாலட்சுமி, வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சவுந்தரராஜன், உதவி பொறியாளர்கள் தீனதயாளன், கோகுல் மற்றும் போக்குவரத்து துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர், நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் திண்டிவனம் பிலோமினாஸ் பள்ளி மாணவர்கள் உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியானது மயிலம் சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு திண்டிவனம் நேரு வீதி போன்ற முக்கிய வீதி வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரமாக சென்ற பேரணி
மீண்டும் நெடுஞ்சாலைத்துறை இல்லத்தில் முடிவடைந்தது. தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படியே சொல்லிட்டே போங்க. தலைக்கவசம் அணிவீர் உயிரிழப்பை தவிர்ப்பு. உயிர் போங்க எட்டு கோடு உயிரை காக்க ஹெல்மெட் போடு. ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு. இதுவே உனது உயிர். ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு. இதுவே உனது உயிர் காப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் புதிய தலைவர் அறிவிப்பு மற்றும் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் புதிய தலைவர் அறிவிப்பு மற்றும் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் தேர்தல் அதிகாரி வேதா சுப்பிரமணியம் புதிய மாவட்ட தலைவர் KR விநாயகத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது மாவட்ட தலைவர் பேசுகையில், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி அமைக்க அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்றார். திண்டிவனத்தில் பாஜக விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற விநாயகம் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட தேர்தல் அதிகாரி உமா மகேஸ்வரி, துணை அதிகாரி எத்திராஜ் மற்றும் ஸ்ரீராம், பள்ளி தாளாளர் முரளி என்கிற ரகுராமன், வர்த்தக பிரிவு மாநில துணைத் தலைவர் ஜின்ராஜ், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் செந்தில், இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமார் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய மாவட்ட தலைவரை வாழ்த்தி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறுப்பு வழங்கிய அகில இந்திய நமது பிரதமருக்கும் நம்மளுடைய என்னுடைய சொந்த மண்டலத்தில் நடுத்தர மக்களுக்கு மேற்பட்ட மிக்க ஒரு மாவட்ட தலைவராக இன்றைக்கு மாநிலத்தினுடைய கண்ணிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை தெளிவா சொல்ல, என்னுடைய அடுத்த இலக்கெல்லாம் என்னுடைய அண்ணன் எந்த கட்சியில் வந்தாரோ அந்த கட்சியோட சிம்பல் 76,000 வாக்குகள், 25,000 வாக்கு வங்கி இருந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் பல்லாவரம். கோவில்பட்டி நகராட்சியுடன் இலுப்பையூரணி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு, இனமணியாட்சி, நாலாட்டின்புத்தூர், திட்டங்குளம், இலுப்பையூரணி, பாண்டவர்மங்கலம் உள்ளிட்ட 7 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்து கோவில்பட்டி நகராட்சி விரிவாக்கம் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் வரி வசூல் உயரும், 100 நாட்கள் வேலை பறிபோகும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் பறிக்கப்படும். எனவே நகராட்சியுடன் தங்களை இணைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து நாலாட்டின்புத்தூர், பாண்டவர்மங்கலம், மந்தித்தோப்பு பஞ்சாயத்து பகுதி மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் இலுப்பையூரணி பகுதி மக்கள் தங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சியுடன் தங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி நகராட்சியுடன் இணைக்காது. ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக நீ கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நடைபெறலன்னா அடுத்த கட்டம். விளாத்திக்குளம் அருகே சிப்பி குளத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 7 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளத்தினை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் சிப்பிக்குளம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மீன் இறங்கு தளத்தினை திறந்து வைத்து பார்வையிட்டார். விழாவில் மீன் இறங்கு தளம் தூய்மை பணியாளர்களை கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்த சம்பவம் பணியாளர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இவ்விழாவில் உதவி பொறியாளர் வள்ளி, மீன்வளத்துறை ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணகுமார், விளாத்திக்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்னமாரிமுத்து,
விளாத்திக்குளம் மத்திய ஒன்றிய செயலாளர் ராமசுப்பு, விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜன், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் இமானுவேல், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் உட்பட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை சந்தித்து NLC மஸ்தூர் சங்கம் BMS சார்பாக பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை சந்தித்து NLC மஸ்தூர் சங்கம் சார்பாக பின்வரும் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்து நிலக்கரித்துறை அமைச்சர் மூலமாக இவைகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என்று மனு அளித்தனர். இதில் மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜுடன் NLC BMS சங்கத்தின் தலைவர் வீரவன்னியராஜா, பொதுச் செயலாளர் சகாதேவ் ராவ், NLC கான்ட்ராக்ட் மஸ்தூர் சங்க பொதுச் செயலாளர் விக்னேஸ்வரன் மற்றும் மணிகண்டன், பாஜக நகர தலைவர் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் WO ஸ்கேலில் உள்ளவர்களை W3 ஸ்கேலுக்கு உயர்த்த வேண்டும், PRMI, PRMA அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தர வேண்டும், கான்ட்ராக்ட் சொசைட்டியில் உள்ளவர்கள் அனைவருக்கும் உயர் சிகிச்சை மருத்துவம் தர நிர்வாகமே ஏற்க வேண்டும், வாரிசுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும், சொசைட்டியில் உள்ள அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும், கான்ட்ராக்டில் உள்ளவர்களை சொசைட்டியாக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய இணையமைச்சர் முருகனிடம் மனு அளித்தனர். மாநில மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்கள் அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மாநில மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வாங்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்க தலைவர் எஸ் உத்தரகுமார், செயலாளர் AGD துரைராஜ் தலைமையில் மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஜெயம் ஸ்டோர் சுப்பிரமணி, அரசன் மளிகை ஸ்டோர் செயலாளர் ரஹமத்துல்லா, லயன் கிளப் ஆதன் பிரகாஷ், ரவி, துணை பொதுச் செயலாளர் ஆனந்தன், பள்ளி தலைமை ஆசிரியர், செங்கல்பட்டு வியாபாரி நலசங்க உறுப்பினர்கள், பள்ளி விளையாட்டு ஆசிரியர் ஸ்ரீதேவி மற்றும் பெற்றோர் ஆசிரியர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு நகர மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் தேவிகா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பொற்செல்வி முதுகலை ஆசிரியர் நன்றி உரை வழங்கினார். ஊக்கத்தொகையும் வழங்குவது வழக்கம். இந்த முறையில் இந்த ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஒத்துழைத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எப்பொழுதுமே அவங்க ஒழுக்க கல்வி சார்பாக செங்கல்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நாட்டியாலயா பள்ளி சார்பாக சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நாட்டியாலயா பள்ளி சார்பாக சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. விநாயகா நாட்டியாலயா பள்ளி மீனாட்சி பிரியா ராகவன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நாட்டிய பள்ளி மாணவ மாணவிகள் சலங்கை பூஜை விழாவில் பரதநாட்டியம் கலை நன்றாக பயின்று சிவன், முருகன், நாகம் மற்றும் பானை மீதும் பல்வேறு நடனங்களை கலை நோக்கத்துடனும் நளினத்தையும் நவரசங்களையும் முகத்தில் காட்டி நடனமாடினர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக
தமிழ்நாடு இசைக் கல்லூரியின் பரதநாட்டிய துறை தலைவர் டாக்டர் சித்ரா சுப்பிரமணியம் சலங்கை பூஜையில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினார். தொழிலதிபர் ரங்கசாமி, ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜெயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலம் மேற்கு ஒன்றியம் தீவனூர் ஆசூர் கிராமத்தில் பூத் கமிட்டி அமைக்கும் பணி நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தீவனூர் ஆசூர் ஆகிய கிராமத்தில் பூத் கமிட்டி அமைக்கும் பணி மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாகி கோகுல்ராஜ், ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் முத்துசாமி, கண்ணன், சீனிவாசன், இளங்கோவன், உதயகுமார், ஆனந்தி, சஞ்சய் காந்தி, பாலு, ஆனந்த், மணி, மூர்த்தி, தேவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் டீமோ, வாலிபால் டீமோ, கபடி டீமோ, யார் இருந்தாலும் சரி, ஆண்கள் இருந்தாலும் சரி, பெண்கள் விளையாடுறவங்களாலும் சரி, அது நம்ம கட்சி சார்ந்த யாரும் முன்னெடுத்து பண்ணுறவங்களும் அவங்க எல்லாருமே வந்து ஃபில் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து விளையாட்டு உபகரணம் கொடுப்பாங்க, கிரிக்கெட் வாலிபால் கிட்ட கொடுப்பாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. பெண்ணாடம் அருகே கிளிமங்கலம் கிராமத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அவ்வூரில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்திற்கு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்கள் பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த கிளிமங்கலம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்டோர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கடந்த 25ஆம் தேதி மாலை அணிந்து விரதம் இருந்து வந்த நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அவ்வூரில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்திற்கு வந்து பக்தர்கள் ஒவ்வொருவரும் பால் குடத்தினை மண்டியிட்டு ஏந்தி சென்று மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் வருகிற 31ஆம் தேதி சமயபுரம் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்ல உள்ள நிலையில் இந்த பால்குட ஊர்வல நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போன